ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடற்பயிற்சி செய்யும்போது தண்ணி குடிக்கலாமா கூடாதா, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. இதன் காரணமாக உடல் எடை பராமரிக்கப்படுது, உடல் எடையை குறைக்க முடியுது, சுறுசுறுப்பாக இருக்க முடியுது, ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியே உணவு உட்கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்று தான். ஆனால் இந்த உணவுகள் ஆரோக்கியமானதாக இருக்கணும். அப்படி செஞ்சால் தான் நம்மளோட உடற்பயிற்சியோட எல்லா பயன்களையுமே நாம் பெற முடியும். பலர் உடற்பயிற்சிக்கு இடையில் தண்ணி குடிக்கிறத தவிர்க்கிறாங்க. ஏன்னா அது அவங்கள ரொம்பவே கனமாக உணர வைக்கிறதா நம்புகிறாங்க. இதில் பலருக்கும் சந்தேகம் இருக்க தான் செய்யும். உடற்பயிற்சி செய்யும்போது இடையில் தண்ணி குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடற்பயிற்சிக்கு இடையில் தண்ணி குடிக்கிறது நல்லதா இல்லையான்றதை பற்றி பார்க்கலாம். உடற்பயிற்சிக்கு இடையில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. நீங்கள் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தா அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. உடற்பயிற்சியின் போது உடல் வெப்பநிலை அதிகரிக்குது. தண்ணி குடிக்கும்போது வெப்பநிலை சாதாரணமாக மாறுது. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது உங்களோட இதய துடிப்பை சிறப்பாக செயல்பட வைக்கும். இதய துடிப்பு காரணமாக நீங்கள் உடற்பயிற்சி சரியாக செய்ய முடியாதனால உடற்பயிற்சிக்கு இடையில் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது தான். அதே நேரத்தில் உடற்பயிற்சி செய்யும்போது தண்ணி குடிக்கிறதால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் பார்த்துடலாம். உடலை ஹைட்ரேட்டாக வச்சுருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தண்ணி குடிக்கிறதால உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கும். இதன் மூலமாக நீர்ச்சத்து குறைவால் ஏற்படக்கூடிய மயக்கம், வாந்தி, வயிற்று வலி மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். உடல் வெப்பநிலை சிறப்பாக செயல்படுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடற்பயிற்சிக்கிடையே தண்ணி குடிக்கிறதால உடல் வெப்பநிலை சீராக இருக்கும். இதனால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. மேலும் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பலவீனம், சோர்வு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும். அதே நேரத்தில் கலோரி உட்கொள்ளல் அளவும் குறையும். உடற்பயிற்சிக்கு அப்புறமா நாம் வேகமாக பசியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதனால் உடற்பயிற்சிகளுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடித்தா அந்த பசியை நாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் கலோரி உட்கொள்ளலையும் குறைக்க முடியும். அதுதான் நம்ம இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதால சருமம் ரொம்பவே பளபளப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சிக்கு இடையில் தண்ணி குடிக்கிறது முகத்தை ரொம்பவே சுத்தமாகவும் அசுத்தம் எல்லாமே வச்சுக்கும். இதனால் முகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறி சருமம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். உடற்பயிற்சிக்கு இடையில் எப்படி தண்ணி குடிக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உடற்பயிற்சிக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. சாதாரண தண்ணீருக்கு பதிலாக குளிர்ந்த நீரை குடிக்கிறது நல்லது. ஏன்னா குளிர்ந்த நீர் எளிதில் ஜீரணமாகிடும், உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கும். இது தவிர உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இதனால் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். ஆனால் பொதுவான தகவல்கள் தான் நாம் இப்போ சொல்லியிருக்கோம். அதனால் ஒவ்வொருத்தரோட உடல்நிலையும் மாறுபடுன்றதை நீங்கள் கட்டாயமாக கனவத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.